தமிழகத்தில் கலால் துறை மட்டுமின்றி அனைத்து துறைகளிலும் ஊழல் தலைவிரித்தாடுகிறது. திமுக ஆட்சியின் அவலங்களை மடைமாற்றவே பிற மாநில தலைவர்களை அழைத்து தொகுதி மறுசீரமைப்பு நாடகம் என அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். பல்வேறு மாநிலத்துடைய முதலமைச்சர்கள் பல்வேறு கட்சியுடைய தலைவர்களும் அழைத்து பேசுவது இதை திராவிட முன்னேற்ற கழகத்தில் லஞ்ச ஊழல் அதிகரித்திருக்கிறது, சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டிருக்கிறது. இவருடைய தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய கொந்தளிப்பில் இருக்கிறார். இதில் மடைமாற்றுவதற்காக நேற்றைய தினம் நடந்த நிகழ்ச்சி பிரதிபலிக்கிறது. சட்டமன்ற தேர்தலை குறிவைத்தே திமுக அரசு பட்ஜெட்டில் அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது. கடந்த தேர்தல் வாக்குறுதிகளையே நிறைவேற்றாத திமுக அரசு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்களே உள்ளதால் பட்ஜெட் அறிவிப்புகளை நிறைவேற்ற முடியாது என அதிமுக பொதுச் செயலாளர் திட்டவட்டம். திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது சுமார் 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. எத்தனை அறிவிப்புகளை நிறைவேற்றிருக்காங்க? ஒரு 15% அறிவிப்புகள் தான் நிறைவேற்றிருக்காங்க. மற்ற எந்த அறிவிப்பும் நிறைவேற்றப்படல. அதில் நீங்கள் சொல்கிற அந்த அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் என்ற ஒரு அறிவிப்பு, அதை நடைமுறைப்படுத்தலை. அதை சுட்டி காட்டி தான் அவர்கள் போராட்டம் பண்ணுறாங்க. இவங்களாட்டம் வேணுமெனே திட்டமிட்டு மக்களை ஏமாற்றி ஆட்சி கருவதற்காக கவர்ச்சிகரமான திட்டத்தை அறிவித்து மக்களை ஏமாற்றி வாக்களை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படியே அந்தல் பல்ட்டி அடிப்பாங்க. தமிழகத்தில் விலைவாசி விண்ணை முட்டும் அளவிற்கு உயர்ந்து மக்கள் கடும் சிரமம் அடைந்து வருகின்றனர். திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசுவதில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. ஒவ்வொரு கட்சியும் மக்களுடைய பிரச்சனையை பேசுறாங்க. ஆனால் திமுக கூட்டணியில் அங்கமைக்கின்ற கட்சி திமுக தலைமையில் அமைக்கப்பட்டு அதில் இடம்பெற்றுகின்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரச்சனை எதுவுமே சொல்லுதில்லை. எவ்வளோ பிரச்சனை இருக்குது, சட்ட ஒழுங்கு எவ்வளோ அடியோடு சீர்கட்டு கிடக்குது. எங்கே பார்த்தாலும் கொலை பாலியல் வன்கொடுமை ஏதாவது பேசுகிறாங்களா? விலைவாசி உயர்வை பற்றி பேசுகிறாங்களா? பல்வேறு தரப்பில் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அந்த போராட்டத்தை பற்றி கூட கம்யூனிஸ்ட் கட்சியை நினைக்க மாட்டாங்க. காவல்துறை உடனடி நடவடிக்கை எடுத்திருந்தால் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ஜாகீர் உசேனின் கொலை தடுக்கப்பட்டிருக்கும். ஸ்டாலினின் 4 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது என அதிமுக பொதுச் செயலாளர் ஆவேசம். அடுத்த இறப்பதற்கு ஒரு நாளைக்கு முந்தி, கொலை நடைபெறுவதற்கு ஒரு நாளைக்கு முந்தி அவர் ஆடியோவில் தெரிவிக்கிறார், என்னை எப்படியாவது கொல்றது உறுதியாகிவிட்டது, இது முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போறேன் அப்படின்னு ஒரு ஆடியோ வெளியிடுறார். அப்போவாவது உளவுத்துறையின் மூலமாக முதலமைச்சருக்கு தகவல் கொடுத்தோ இல்லை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ இந்த அவர் குறிப்பிட்ட அந்த நபர்களை கைது செய்து நடவடிக்கை எடுத்திருந்தா அந்த கொலை தடுத்திருக்கலாம். ஒரு ஆடியோவில் என் உயிர் போயிரும் சொல்றான். அதை கேட்க துப்பில்லாத அரசாங்கம் தான் இன்றைக்கு விடியா திமுக. சேலம் மாவட்டம் ஓமலூரில் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த சுமார் 400க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். காவல்துறை எந்த வேலைகளையும் செய்வதில்லை, காவல்துறை திமுகவை காப்பாற்றுவதற்கான வேலைகளை மட்டும் செய்கிறது என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குற்றச்சாட்டு. அரசு ஊழியர்கள் உட்பட அனைத்து தரப்பு மக்களும் திமுகவை வீட்டிற்கு அனுப்ப முடிவு செய்து விட்டார்கள் எனவும் விமர்சனம். சட்டம் செய்வது தெரியல. இன்னைக்கு காவல்துறை இருக்கக்கூடிய போலீஸ் இன்ஸ்பெக்டர், DSP, SP எல்லாம் என்ன பண்றாங்க? எந்த வேலை செய்யறது இல்ல, பொய் வழக்கு போடுறத வேலையே. இன்னைக்கு பொதுமக்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறீங்க, என்ன பண்றீங்க? திமுக கடந்தா போய் பிடிக்க வேண்டியதானே, பிடிச்சி கேஸ் போட உள்ள அரெஸ்ட் பண்ணி உள்ள வையே. இன்னைக்கு பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எங்க பார்த்தாலும் பாலியல் குற்றங்கள், எங்க பார்த்தாலும் திருட்டு. எந்த இன்ஸ்பெக்டர் போலீஸும் வேலை செய்யறது இல்லை, எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்க.
திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பெண்ணிற்கு பாலியல் தொல்லை கொடுத்த முன்னாள் பாஜக மாவட்ட தலைவர் கனகராஜ் சிக்கினார். பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தாத ஸ்டாலின் அரசும் சாட்டையால் அடித்துக் கொண்டு நாடகமாடுபவர்களும் பெண்களின் பாதுகாப்பில் அக்கறையின்றி இருப்பதாக மக்கள் வேதனை. விழுப்புரம் அருகே 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் போக்சோவில் சிக்கினார். பிற மாநில முதல்வர்களை அழைத்து ஆலோசனை நடத்துவது போல நாடகமாடும் திராவிட மாடல் முதல்வர் முதலில் பாலியல் குற்றங்களை தடுக்க காவல்துறையினரை அழைத்து ஆலோசனை நடத்த வேண்டும் என மக்கள் காட்டம். ஹோசூரில் 3 வயது குழந்தையிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட கார் டிரைவர் போக்சோவில் சிக்கினார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் குழந்தைகளின் பாதுகாப்பு நாள்தோறும் கேள்விக்குறியாகி வருவதாக மக்கள் வேதனை. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருகே தனக்கன் குளத்தில் திமுகவைச் சேர்ந்த பிரபல ரவுடி வெட்டி படுகொலை செய்யப்பட்டதால் அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சியில் கூலிப்படைகள் ரவுடிகளுக்கு இடையேயான குழு மோதல்கள் அதிகரித்திருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஈரோடு அருகே மது குடிக்க பணம் கொடுக்காததால் பெற்ற தாயை கிணற்றுக்குள் தள்ளி கொலை செய்த கொடூரன் சிக்கினான். ஆட்சிக்கு வந்தால் ஒரு சொட்டு மது கூட இருக்காது என சொல்லிவிட்டு இன்று தமிழக இளைஞர்களை மதுவுக்கு அடிமையாக்கி சீரழித்த திராவிட மாடல் விரைவில் அதற்கான தண்டனையை அனுபவிக்கும் என மக்கள் காட்டம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே அச்சிறுபாக்கத்தில் உறவினர் அடித்து கொலை செய்த மதுபோதை இளைஞர். திமுக ஆட்சியில் அதிகரித்து வரும் மதுவால் பல்வேறு குடும்பங்கள் சீரழிந்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கோவையில் உள்ள தனியார் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவரை சீனியர் மாணவர்கள் இரவு முழுவதும் கொடூரமாக தாக்கிய வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் உயர்கல்வித்துறை சீரழிந்து மாணவர்கள் தவறான பாதையில் சென்று கொண்டிருப்பதாக பெற்றோர் வேதனை. திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராம் பகுதியில் பட்டாக்கத்திகளுடன் சுற்றித் திரிந்த மூவர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் போதைப் புழக்கம், கூலிப்படை உள்ளிட்டவை அதிகரித்து சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக மக்கள் விமர்சனம். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் ரயிலில் கடத்தப்பட்ட 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கஞ்சா சிக்கியது. தேசத்தை காப்போம் என விளம்பரம் செய்யும் மைனாரிட்டி பாஜகவும், தமிழகத்தை காப்போம் என வசனம் பேசும் திராவிட மாடலும் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்தாததால் தமிழக இளைஞர்களின் எதிர்காலம் சீரழிவதாக மக்கள் வேதனை. புழல் மத்திய சிறையில் கைதியிடம் இருந்து கஞ்சா சிக்கிய சம்பவம் ஸ்டாலின் அரசின் போதை ஒழிப்பு நாடகத்தை அம்பலப்படுத்தியுள்ளது. சிறைச்சாலைக்குள் கஞ்சா கடத்தப்படுவதை தடுக்க முடியாத திராவிட மாடல் அரசு எப்படி தமிழகம் முழுவதும் கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்தும் என மக்கள் கேள்வி. திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் 5 கிலோ கஞ்சாவுடன் 2 சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் பட்டி தொட்டி எங்கும் கஞ்சா விற்பனை அமோகமாக நடப்பதாக மக்கள் வேதனை. தஞ்சாவூர் மாவட்டம் கபிஸ்தலத்தில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட 225 கிலோ குட்கா மற்றும் புகையிலை பொருட்கள் சிக்கியது. ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை குட்கா புழக்கத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறுவதாக மக்கள் விமர்சனம். திருச்சி அருகே ஆன்லைன் ரம்மி விளையாட்டிற்கு அடிமையானதால் இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக உறவினர்கள் சந்தேகம். திருமணமான 9 மாதத்தில் இளைஞர் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் ஸ்டாலின் அரசு உயிர் பறிக்கும் ஆன்லைன் ரம்மியை தடை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை. தனது அநாகரிக நடவடிக்கைகளால் அடிக்கடி சர்ச்சையில் சிக்கும் அமைச்சர் நாசர் பொதுவெளியில் தனது உதவியாளரை தாக்கி மீண்டும் சர்ச்சையில் சிக்கியுள்ளார். ஏற்கனவே கட்சி நிர்வாகிகளை கல்லால் அடித்து அமைச்சர் பதவியை இழந்த நாசருக்கு ஆணவம் இன்னும் குறையவில்லை என மக்கள் காட்டம்.
2025-26 கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் 1ஆம் வகுப்பில் சேர்க்கப்பட்டுள்ள மாணவர்களில் சுமார் 26% பேர் ஆங்கில வழி கல்வியை தேர்ந்தெடுத்திருப்பதாக தகவல். தமிழ் என பேசும் ஸ்டாலின் ஆட்சியில் பெற்றோர்கள் ஆங்கில வழி கல்வியில் ஆர்வம் காட்டுவது எதனால்? தமிழ் வழி கல்வியை அரசு ஏன் ஊக்குவிக்கவில்லை என மக்கள் கேள்வி. தனியார் நிறுவனங்கள் கொள்ளை லாபம் ஈட்டும் IPL போட்டிக்கு அரசு பேருந்துகள் இலவசமாக இயக்கப்படுவது மக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. போக்குவரத்து துறை நிதி நெருக்கடியில் திண்டாடி வரும் நிலையில் தனியார் முதலாளிகள் லாபம் பார்க்க ஸ்டாலின் அரசு துணை போவதாக மக்கள் விமர்சனம். ஸ்டாலின் அரசு தமிழக பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிக்காததால் உரிய நேரத்தில் சான்றிதழ் கிடைக்காமல் வேலைவாய்ப்பு கிடைக்காமல் மாணவர்கள் அவதி. திராவிட மாடலுக்கும் ஆளுநருக்கும் இடையே நடக்கும் மோதலால் ஸ்டாலின் அரசு நடத்தும் நாடகங்களால் தமிழக இளைஞர்களின் எதிர்காலம் சூனியமாகி வருவதாக மக்கள் வேதனை. மின் கட்டணம் பல மடங்கு உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் தமிழக அரசின் மின் உற்பத்தி குறைந்து தனியார் மின் நிறுவனங்களிடமிருந்து மின் கொள்முதல் செய்ய திட்டமிட்டுள்ளது திராவிட மாடல். வருவாய் அதிகரித்துள்ள போதும் நஷ்ட கணக்கு காட்டும் திராவிட மாடலின் மின்சாரத்துறை மின் கட்டணத்தை மேலும் உயர்த்தி தொழிற்சாலைகளை இழுத்து மூடாமல் விடாது என மக்கள் விமர்சனம். தமிழகத்தில் காலியாக உள்ள 1066 சுகாதார ஆய்வாளர் பணியிடங்களை நிரப்பக் கோரி மார்ச் 27ஆம் தேதி போராட்டம் நடைபெற இருப்பதாக சுகாதார ஆய்வாளர் சங்கம் அறிவிப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் ஏற்கனவே அரசு மருத்துவமனையில் முறையான சிகிச்சை கிடைக்காத சூழலில் இந்த போராட்டத்தால் மேலும் மருத்துவ சேவை பாதிக்கும் அபாயம் உள்ளது. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பில் மதுபோதை ஆசாமி பெண்களிடம் ஆபாசமாக நடந்து கொண்டதை வேடிக்கை மட்டுமே பார்த்த காவல்துறையினர். போதை ஆசாமியின் அட்டூழியத்தை காவல்துறையினர் கண்டுகொள்ளாத நிலையில் பொதுமக்கள் ஒன்றிணைந்து போதை ஆசாமிக்கு தர்ம அடி கொடுத்ததால் பரபரப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே திமுகவினரின் அழுத்தத்தால் காவல்துறையினர் தனது காலை உடைத்ததாக கூறி வீடியோ வெளியிட்ட நபரால் பரபரப்பு. நிலப்பிரச்சினை தொடர்பாக வழக்கில் காவல்துறையினர் திமுகவினருக்கு சாதகமாக செயல்பட்டதாக குற்றச்சாட்டு. இந்த கன்னியப்ப அவன் மகன் பிரசாந்த் 2 பேருக்கும் திமுக பிரமுகர் முன்னாள் துணை சேர்மன் KDI ராஜேந்திரன் SLS மில்லில் இருக்கிறாரு. அவர் SI அருண்குமார்கிட்ட சொல்லி என்னை அரெஸ்ட் பண்ணி பணம் விட்டு என்னை இந்தமாரி அராஜகம் பண்ணி என் காலை. சென்னை தாம்பரம் அருகே கள்ளக்காதலியுடன் இருந்த கணவரை சிக்க வைக்க திட்டமிட்ட மனைவி வீட்டில் கஞ்சா இருப்பதாக கூறி காவல்துறையை அலைக்கழித்த அவலம் அரங்கேறியுள்ளது. ஸ்டாலின் அரசு ஏவல் துறை போல காவல்துறையை பயன்படுத்தி வரும் நிலையில் தனிநபர்களும் அதே பாணியில் காவல்துறையை பயன்படுத்த துவங்கி இருப்பதாக பொதுமக்கள் விமர்சனம். திருவள்ளூர் மாவட்டம் புழல் மத்திய சிறையில் தடுப்பு கண்ணாடிகளை உடைத்து கைதி ஒருவர் ரகளையில் ஈடுபட்டதால் அதிர்ச்சி. இரும்புக்கரம் என வசனம் பேசிய ஸ்டாலின் ஆட்சியில் அரங்கேறும் அவலங்கள் பொதுமக்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூரில் மைனாரிட்டி பாஜக அரசை கண்டித்து ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட வந்த பெண்கள் ஆண் காவலர்களால் தடுத்து நிறுத்தப்பட்டதால் சர்ச்சை. ஆண்கள் எங்களை தொடாதீர்கள் என பலமுறை பெண்கள் கூச்சலிட்டும் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினர் தொடர்ந்து அராஜகம் செய்ததால் மக்கள் அதிர்ச்சி. வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களை தொடர்ந்து ஏமாற்றி வரும் ஸ்டாலின் அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் போராட்டம்.
கடந்த தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஸ்டாலினை அடுத்து வரும் தேர்தலில் வீட்டுக்கு அனுப்புவோம் என கொதித்தெழுந்த ஆசிரியர்கள். உடனடியாக வழங்கிடுக. காலவரம்பி முடக்கி வைத்த கடன் விடுப்பு நுகர்பொருள் வாணிப கிடங்கில் பணியாற்றி வரும் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் ஸ்டாலின் அரசை கண்டித்து நெற்றியில் நாமம் இட்டு போராட்டம். பணி பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும், பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். திருச்சியில் 290 கோடி ரூபாய் செலவில் கருணாநிதி பெயரில் நூலகம் அமைக்கும் ஸ்டாலின் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை கண்டு கொள்ளாமல் உள்ளது. ஆண்டுதோறும் 5000 ஆசிரியர்கள் பணி ஓய்வு பெறும் நிலையில் மாணவர் சேர்க்கைக்கு ஏற்ப ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பப்படாமல் உள்ளது என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விளம்பரத்திற்காக நூலகம் கட்டும் ஸ்டாலின் அரசு ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பாமல் இருப்பது ஏன்? பள்ளியில் ஆசிரியர்கள் இல்லாமல் எப்படி மாணவர்கள் படிப்பார்கள்? நூலகங்களை மட்டும் கல்வி அறிவு பெற உதவிடுமா என ஆசிரியர்கள் கேள்வி. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மாநகராட்சியில் வரி வசூல் செய்வதற்காக கடைகளுக்கு முன்பு குப்பையை கொட்டி மாநகராட்சி ஊழியர்கள் அராஜகம். மக்களுக்கு எந்த திட்டங்களையும் செய்யாத ஸ்டாலின் அரசு கந்துவட்டிக்காரர்களைப் போல வரியை மட்டும் வசூல் செய்வது மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. உள்ளாட்சியில் பல ஊழல்கள் செய்து மக்கள் வரிப்பணத்தை உறிஞ்சி குடிக்கும் திராவிட மாடல் அதிகாரிகளுக்கும் மக்களுக்கும் இடையே மோதல் போக்கை உருவாக்குவதாக மக்கள் வேதனை. கடலூர், கோவை, சேலம், ஈரோடு என அடுத்தடுத்து மாநகராட்சிகளில் ஊழியர்கள் வரி வசூல் செய்ய கடப்பாறையுடன் வீட்டிற்கு வருவதால் அச்சமடைந்துள்ள மக்கள் வரி வசூல் செய்து ஊழல் செய்யவே ஸ்டாலின் அரசு இப்படி அராஜகம் செய்கிறது என குற்றச்சாட்டு. சென்னை மாநகராட்சி பள்ளிகளின் தரம் உண்மையாக உயர்ந்திருந்தால் பள்ளியில் படிக்க வாங்க என்று ஆட்டோக்களில் விளம்பரம் எதற்கு? இது ஒரு மாற்றமா அல்லது திராவிட மாடல் மாநகராட்சியின் ஒரு போலித்தன்மையான விழிப்புணர்வா என மக்கள் கேள்வி. கடந்த 15 மாதங்களில் மட்டும் தமிழ்நாட்டில் 379 திருமண சைபர் மோசடி வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ள அவலம். திருமண மோசடி நாள் ஒன்றுக்கு ஒரு வழக்கு நடைபெறும் நிலையில் எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை நடத்துவதாக ஸ்டாலின் வெற்றி விளம்பரம் தேடிக்கொள்வதாக மக்கள் விமர்சனம். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே பெஞ்சல் புயலுக்கு பிறகு புதிதாக கட்டப்பட்ட பாலம் ஆற்று நீரில் அடித்துச் செல்லப்பட்டதால் மக்கள் அதிர்ச்சி. கமிஷன் கரப்ஷன் மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் ஊழல் மலிந்து கிடப்பதற்கு உடைந்து போன இந்த பாலமே சாட்சி என மக்கள் விமர்சனம். கோயம்பேடு வணிக வளாகங்களுக்குள் இருந்த கட்டண கழிப்பிடங்களை இலவச கழிப்பிடங்களாக அறிவித்து விளம்பரப்படுத்திய திராவிட மாடல் அவற்றை பூட்டி வைத்திருப்பதால் வியாபாரிகள் மற்றும் தொழிலாளர்கள் கடும் அவதி. ஸ்டாலின் ஆட்சியில் கலராக வெளியிடப்படும் விளம்பரங்களும் வெற்று அறிவிப்புகளும் மக்களுக்கு துளியும் பயன்படவில்லை என்பதற்கு இந்த பூட்டிய கழிவறைகளே சாட்சி என வியாபாரிகள் காட்டம். நாங்கள் காசு கொடுத்துறோம் சாமி, 10 ரூபாய் எப்பயுமே வாங்குற மாதிரி வாங்கிக்க சாமி. எங்களுக்கு நீங்க சும்மாலாம் கட்ட தேவையில்ல, சும்மாலாம் எனக்கு பாத்ரூம் கூட தேவையில்ல, நீங்க காசை வாங்கிங்க. நாங்கள் எங்க அண்ணன் கூலிக்காரங்கிட்ட எங்க அண்ணன் தம்பிக்கிட்ட நான் சொல்லிடுறோம். ஒரு ரூபாய் மட்டும்தான் எங்கேயா போவோம், ஒரு ஆம்பளை ரோட்டையா போவான். ஒரு மனசாட்சி இல்லாம பண்றாங்க இந்த சிஎம் அதிகாரிங்க. பாத்ரூம் இவ்வளவு நாளா தண்ணி வந்தும் போது இப்ப மட்டும் ஏன் தண்ணி வரலன்றாங்க, அடைப்புன்றாங்க. காசு கலெக்ஷன் இருக்கும்போது அந்த கலெக்ஷன் எங்க போச்சு, டெண்டர் எங்க போச்சு, இங்கு போச்சு, இதெல்லாம் எங்க போச்சு, இந்த காசுலாம் எங்க போச்சு, ஏன் இதுவா பொதுமக்கள் இடையூறு பண்றாங்கன்னு தெரியலையே. பிற மாநில முதல்வர்களை அழைத்து வந்து ஸ்டாலின் நடத்துவது மக்களை ஏமாற்றும் கபட நாடகம். எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலினுக்கு பொம்மை முதல்வர் என சரியாக பெயர் வைத்திருக்கிறார் என பொதுமக்கள் விமர்சனம். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு கபட நாடகம். இந்த நேரத்துக்கு இது தேவையில்லாத வேலை. ஆண்டுக்கு ஒரு வருஷத்துக்கு இளைஞருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னு சொன்னீங்க.
வருஷத்துக்கு 1 லட்சம்னு சொல்லிட்டு 4 வருஷம் முடிஞ்சிருக்கு. 4 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் 50,000 பேருக்கு தான் கொடுத்துருக்கீங்க. எதுக்காக சார் நான் உங்களுக்கு ஓட்டு போட்டோம்? இதனால தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட எதிர்க்கட்சி தலைவர் வந்து பொம்மை முதலமைச்சர்ன்றது பேர் கரெக்டாக வச்சிருக்கு. ஈரோடு பெரிய மாரியம்மன் கோயிலில் பங்குனி திருவிழாவை ஒட்டி வெகு சிறப்பாக நடைபெற்ற கம்பம் நடும் விழா. ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்ட கம்பத்திற்கு வழிநெடுகிலும் மஞ்சள் நீர் ஊற்றி வழிபட்ட பக்தர்கள். நாக்பூர் கலவரத்தை தடுக்க தவறிய மைனாரிட்டி பாஜக அரசு கலவரக்காரர்களிடமிருந்து சேதங்களுக்கான இழப்பீடு வசூலிக்கப்படும் என அறிவித்துள்ளது. இந்த விவகாரத்தில் மைனாரிட்டி பாஜக அரசின் உளவுத்துறை, காவல்துறை செயலிழந்துள்ளது. அதை மறைக்க இப்படி வீர வசனம் பேசுகிறார்களோ என மக்கள் கேள்வி. 13,000 கோடி வங்கிக் கடன் மோசடியில் ஈடுபட்ட வைர வியாபாரி நீரவ் மோடியின் கூட்டாளி மெஹூல் சோக்சி பெல்ஜியத்தில் தஞ்சமடைந்திருப்பதாக தகவல். கருப்பு பணத்தை மீட்பதாக சொல்லி ஆட்சிக்கு வந்து 11 ஆண்டுகளாக நாட்டை ஆளும் மைனாரிட்டி பாஜக அரசால் கடன் மோசடியில் ஈடுபட்டவர்களை கூட பிடிக்க முடியவில்லை என மக்கள் விமர்சனம். டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் கத்தையான ரூபாய் நோட்டுகள் தீயில் எரிந்த நிலையில் இருக்கும் வீடியோ வெளியானது. இந்த விவகாரம் குறித்து விசாரிக்க 3 நீதிபதிகள் அடங்கிய குழுவை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமைத்துள்ளார். ட்விட்டர் நிறுவனத்தின் சின்னம் மாற்றப்பட்டதை அடுத்து அந்நிறுவன கட்டிடத்தில் இருந்த பறவை சின்னம் 30 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டுள்ளது. 254 கிலோ எடை, 12 அடி நீளம், 9 அடி அகலம் கொண்ட ட்விட்டர் பறவை சின்னத்தின் போர்டு 30 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போனதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐபிஎல் திருவிழா தொடங்கியுள்ள நிலையில் 5 முறை சாம்பியன்களான சென்னை சூப்பர் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ் அணிகள் இன்று பல பரீட்சை நடத்த உள்ளன. ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த போட்டி இரவு 7:30 மணிக்கு சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் துவங்க உள்ளது.